சம்பந்தம் இல்லாம ஒவ்வொரு இடத்திலும் நாங்க எதிர்பார்ப்போம் என்றா எங்கட பிள்ளைட்டு ஒரு எதிர்பார்ப்பு, இவன் இப்படித்தான் வரணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும், அப்படியே அவர் எதிர்பார்ப்பு. அடுத்த மகள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்த மனைவிட்ட எதிர்பார்ப்பு, மாமிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்ப்பு. யாரை கண்டாலும் இவர் இப்படிதான் நடக்கணும், இவர் இப்படிதான் இருக்கு. நாங்க போற ஒரு சபைக்கு போனா இங்க இருக்கக்கூடிய 5 பேர் நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் எங்களோட மைண்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க ஒரு போற இடத்துல நீங்களா பல கற்பனைகளை எதிர்பார்ப்புகளை வச்சீங்கண்டா அது நடக்க இல்லைண்டா எந்த அளவு எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவு கவலை தான் வரும், மகிழ்ச்சி வராது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்ப உங்களோட ரொம்ப நேசத்துக்குரியவர்கள் அங்க இருக்கிறாங்க. நீங்க போற பொழுதே மனசுல எல்லாம் நான் போனா எல்லாரும் எழும்பி அப்படியே என்னை கட்டி பிடிப்பாங்க, மோனக்கா செய்வாங்க, என்னோட பேசுவாங்க, சிரிச்சு என்ற சுகம் விசாரிப்பாங்க நினைச்சிட்டு போவீங்க. நீங்க இன்றைக்கு இப்படிதான் நிறைய இடங்கள் இப்படிதான் நடக்குது. நினைச்சிட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவார், அவங்க வலைக்கும் சலாம் அப்படின்னு கையை காட்டிட்டு அவங்களோட போனை தான் உருட்டிப்பாங்க. அப்ப இவர் போனவர் இங்க வந்தனே இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கணும், அப்ப போனது நோக்கமே ஒரு மையத்துக்கோ கல்யாணத்துக்கோ போயிருப்பார். அல்லாஹ்வுக்காக வேண்டி போயிருந்தா நன்மை கிடைச்சு போகும். இவர் போனது எதிர்பார்ப்பது நடக்க இல்லை, அதனால போன இபாதத்தை கொச்சப்படுத்திடுவார். நடக்குதா இல்லையா? நான் சொன்ன இஹ்லாஸ் அதே மாதிரி தான் இதுவும். இங்க போனது என்ன, எங்களை 4 பேர் எதிர்பார்ப்பாங்க, 4 பேர் வரவேற்பாங்க, எப்போ வந்தீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி 6 வாரத்தோட எங்களோட பேசுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன நடக்கும்? வீணான கவலைகள், எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் வாழ்ந்தாங்க.